வணக்கம். நான் தான் உங்கள் தமிழமுதம் ஜெயஸ்ரீ. அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆமாம். 1947லே இரவு அடைந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கப்பெற்று, இன்று 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு பேற்றை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். ஆமா. இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி யாருமே நம்ம நம்ம யாருமே அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி ஈடாக மாட்டோம். ஆமா. முதல்ல நம்மலாம் யாரால ஆளப்பட்டோம்? தமிழர்கள் எல்லாம் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களால ஆளப்பட்டோம். அதுக்கப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க. முகலாயர்களுக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாருமே நம்மளுடைய நாட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? இங்க இருக்கிற செல்வங்கள பார்த்து, இத எப்படியாவது அவங்க நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம மன்னர்களிடம் உரிமை பெற்று வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே நம்முடைய இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தியர்கள் எல்லாருமே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. அந்த அன்பை அவங்க ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு வியாபாரத்தை இங்கே செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மன்னர்களுக்கிடையே இருந்த ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொண்டு அவங்க நம்முடைய தேசத்தையே பிடிக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க யாருன்னு சொன்னா, நம்ம பிரிட்டிஷார். பிரிட்டிஷார் இங்க கிழக்கிந்திய கம்பெனிய தான் ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்முடைய விக்டோரியா மகாராணி அவர்கள் இந்தியாவுல நீங்க வியாபாரம் தான் செய்யணும். இந்தியர்கள கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாரையும், அதிகாரிகள் எல்லாரையும் நம்ம நாட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா இங்க வந்த அதிகாரிகள் ஆ நம்முடைய இந்தியர்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைய அதிகாரமாக மாற்றிக்கொண்டாங்க. அதிகாரமாக மாற்றி என்ன பண்ணாங்க, சில மன்னர்கள் அவங்க நாட்டை எப்படியாவது காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஒரு சிலர் உயிரே போனாலும் என்னுடைய நாட்ட நான் உனக்கு குடுக்க மாட்டேன். இந்த நாடு என்னுடையது. வியாபாரத்துக்கு வந்த நீ அந்நியன். உனக்கு இந்த நாட்ட நாங்க தரவே மாட்டோம்னு சொல்லிட்டு, இந்த நாட்டுக்காக உயிரை நீத்தவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். இந்திய போராட்ட தியாகிகள். ஆ அதுல நம்ம குறிப்பிடத்தக்க நெறைய பேர சொல்லலாம். அதுல இந்த போராட்டம் ஆரம்பிக்க முதலாக காரணமாக இருந்ததுன்னு சொன்னா, சிப்பாய் கழகம் தான். சிப்பாய் கழகம் தான் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான முதல் படி என்று நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள் வலுவடைந்து வருது. கட்டபொம்மன் என்ன பண்றாரு, வெள்ளையன் வரி கட்டணும்னு சொன்ன உடனே, "நீ எதுக்கு எங்கள்ட்ட வரி கேட்குற? எங்க நாட்டுக்கு நீ அப்படி என்ன செஞ்சுட்ட? நீ ஒண்ணுமே செய்யல. உனக்கு நீ என்ன எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா?" இப்படியெல்லாம் பேசி, "இல்ல நீ எனக்கு மாமனா? மச்சானா? உனக்கு நான் எதுக்கு வரி கட்ட வேணும்? இந்த நாட்ட விட்டு நீ முதல்ல வெளியில போன்னு" சொல்றாங்க. அந்த கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுத்தது தான் நமது சிவகங்கை சீமையில இருந்த மருது சகோதரர்கள். அது அடைக்கலம் கொடுத்ததுக்காக அவங்க 2 பேரையும் பிடிச்சு திருப்பத்தூர்ல தூக்கிலிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்க ஹைதர் அலியுடைய துணை கொண்டு வெள்ளையனை எதிர்த்து போராடி, ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு வீர பெண்மணியாக இருந்தாங்க. அப்புறம் வடக்கில் ஜான்சி ராணி, அதுக்கப்புறம் ராணி லட்சுமிபாய், இவங்க நெறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே இந்த தீவிரமாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது, 1900 வரும்பொழுது காந்தியடிகளுடைய தலைமையிலே மக்கள் எல்லாம் அவருடைய அகிம்சா போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு நெறைய பேர் அவங்க கிட்ட போறாங்க. அகிம்சா போராட்டம்னா, ஒரு கத்தியின்றி, ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பார். அதுதான் அகிம்சா. அகிம்சையா நமக்கு இந்த சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு காந்தியடிகளுடைய தலைமையிலே நேரு மற்றும் பலர் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் இதெல்லாம் வச்சு அந்த போராட்டம் உச்ச நிலையில அடையுது. இந்த போராட்டத்தில பெண்களும் கலந்து கொள்றாங்க. பெண்கள் கலந்து கொள்ளும்போது, இந்த நம்முடைய வெள்ளைக்காரன்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா?
பெண்கள வந்து பலவிதமா கொடுமைப்படுத்துறான். பல பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. சிறையில வந்து அவங்களுக்கு நடக்காத கொடுமையே கிடையாது. ஆனா, அந்த பெண்கள்லாம் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு, எப்படியாவது நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடைந்துறணும் அப்படின்னு நினைச்சு தான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா வாழ்றோம். இதுக்கெல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் உடலாலும், மனசாலும் பல பெரும் கொடுமைகள அனுபவிச்சிருக்காங்க. ஆண்கள் எல்லாம் அப்படிதான். உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ் கூட இல்லாம ஜெயில்ல வந்து அவங்களுக்கு போட்டுருவாங்க. இருட்டறையில போடுவாங்க. சாப்பாடே குடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான். 5 பேர் 6 பேருக்கு 1 டம்ளர் தண்ணி. ஒரு கொஞ்சமா ஒரு தட்டுல சாப்பாடு. இத 5 பேர் சாப்பிடணும். இப்படியெல்லாம் சாப்பிடாம கிடந்து நம்முடைய செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் இவர உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து அந்த காலத்துல வந்து வெள்ளையர்களுடைய கப்பல் ஓடினபோது தன்னுடைய சொத்துக்கள எல்லாத்தையும் வித்து, அ சுதேசமா நாங்களும் வந்து ஒரு கப்பல் விடுவோம்னு சொல்லிட்டு கப்பல் விட்டாரு. அந்த குற்றத்துக்காக இந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, அவர ஜெயில்ல அடைச்சு, அவர போட்டு அடி அடின்னு அடிச்சு, அவர வாய் கூட பேச முடியாத அளவுக்கு வாயிலேயே அடிச்சு, அப்படி ஒரு கொடும. அவர சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன் வந்து ஒரு கப்பல் ஓட்டியதுக்காக சிறையில அடைக்கப்பட்டார். அப்புறம் வந்து நம்முடைய மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் வந்து தன்னுடைய எழுத்துக்களால இந்த நாட்டுல வந்து சுதந்திர தீயை வந்து பற்றி எரிய செய்தார். அவருடைய அந்த எழுத்துக்கள் தான் சுதந்திர இந்தியாவ வந்து இன்னும் கொஞ்சம் போராட்ட களத்த வந்து தீவிரமாக்கியது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் எவ்வளவோ தியாகிகள நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கொடிகாத்த குமரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்முடைய அஞ்சலை அம்மாள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய வரலாற சொன்னா இன்னைக்கு ஒரு வீடியோல நான் சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, சுதந்திரம் வந்து எப்படியாவது வாங்கிரணும்னு சொல்லி ஒரு பிரிவினர், சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு சிலர். அப்படி தீவிரமாக இருந்த ஒருவர் தான் நம்முடைய பெருமைமிகு சுபாஷ் சந்திரபோஸ். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு இந்திய தேசிய ராணுவ படையை உருவாக்கினார். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியாவினுடைய கொடிய டிசைன் பண்ணி பறக்க விட்டது. ஆ அவருடைய அந்த பெரும் முயற்சியால தான் நமக்கு வந்து சுதந்திரம் உடனே கிடைச்சது. வெள்ளைக்காரன் வந்து இத்தன பேருக்குமே அஞ்சாத அந்த வெள்ளையன் வந்து பார்த்து மிரண்ட ஒரே ஒரு மனிதன் உண்டுன்னா, அது சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் தான். அவருடைய அந்த ராணுவ படைய பார்த்து தான் வெள்ளையன் பயந்தான். இனிமே நம்ம இந்தியர்கள ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்க. இந்த நாட்ட நம்ம இனிமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்பமே அவன் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம், நம்முடைய காமராஜர், இன்னும் நெறைய பேரெல்லாம் சேர்ந்து காந்தியடிகளுடைய தலைமையில ஒரே இதுவா இருந்துட்டு, பட்டினி கடந்து எப்படியாவது எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு, அவங்கெல்லாம் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் ராத்திரிக்கு நமக்கு சுதந்திரத்த கொடுத்தாங்க. சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்ச உடனே எப்படி ஒரு கிளியானது கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடந்த அந்த கிளியானது பறந்து செல்லுமோ, அதுக்கு எப்படி ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, அந்த சந்தோஷம் வந்து அன்றைக்கு இருந்த மக்களிடையே காணப்பட்டது. அவங்க முகத்துல எல்லாம் எதையோ ஒண்ணு நம்ம சாதிச்சுட்டோம். இனிமே நாங்க யாருக்குமே அடிமை இல்ல. சுதந்திர வானிலை கொடி கட்டி பறப்போம் என்று சொல்லி எல்லாருமே அந்த சுதந்திரத்த வந்து ஒரு பொற்கொடி தங்களுடைய கையில கிடைச்சது மாதிரி ஆர்ப்பரிச்சு ஆரவாரம் பண்ணி கொண்டாடினாங்க. அதன் விளைவாகத்தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இந்த பாரதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களே. சரி. நமக்கு வந்து நம்முடைய தாய் தந்தை கொடுத்த சுதந்திரத்த பார்ப்போம். தந்தையினுடைய சுதந்திரம் நமக்கு எப்பொழுது தெரியும்? நாம் உழைக்கின்ற பொழுதுதான் தந்தையினுடைய சுதந்திரம் தெரியும். தாயினுடைய சுதந்திரம் பசியிலே தெரியும். மனைவியினுடைய சுதந்திரம் தனிமையிலே தெரியும். நண்பனுடைய சுதந்திரம் நாம் ஒரு விஷயத்தை இழக்கும் பொழுது, நாம் தனிமையில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது நம்மளுடைய நண்பனுடைய சுதந்திரம் தெரியும். நம்ம இந்த தேசத்துல எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் அப்படிங்கிறது வேற ஒரு தேசத்துக்கு போகும்பொழுதுதான் இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரமே நமக்கு தெரியும். ஒரு நாள் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே நாம் வந்து அனுமதிக்கப்பட்டோமே ஆனால் அன்றுதான் தெரியும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரம். அந்த ஐசியூல படுத்துட்டு இருக்கும் பொழுதுதான் இவ்வளவு நாட்கள் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். இந்த
பிரபஞ்சம் எனக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம ஐசியூல அட்மிட் ஆனோம்னா தான் நம்ம வாழ்க்கையினுடைய சுதந்திரம், வாழ்க்கையினுடைய அர்த்தம், இந்த வாழ்க்கை நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மருத்துவமனையில் நாம் இருக்கும் பொழுது தான் நமக்கு அது தெரிய வரும். அதன் பிறகு இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே! ஆமாம். நம்முடைய அரபு தேசத்தில் நதிகளே கிடையாது. வெறும் பெட்ரோல் கிணறுகள் மட்டும் தான் இல்லையா? ஆனால் நம்முடைய இந்தியாவை பற்றி நினைத்து பாருங்கள். நம்முடைய இந்திய தேசமானது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு புண்ணிய பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது மக்களே! ஆமாம். இங்கே இமயமலை இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் என்று சொன்னோமானால் அது இமயமலை தான். இமயமலையிலே வந்து ஒரு அற்புத மூலிகை. இந்த உலகத்துல நீங்க எங்க தேடினாலும் அது கிடைக்காது. சிரஞ்சீவி மூலிகைகள் எல்லாம் அங்க இமயமலையில தான் இருக்கின்றன. அதுக்கப்புறம் தண்ணி. நம்ம தேசத்துல தண்ணி எப்படி கிடைக்குது? நம்ம நெனச்சா தண்ணி வாங்கி குடிக்கலாம். தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஆறுகள், எவ்வளவு ஆறுகள். கங்கா நதி, அந்த கங்கா பிரவாகத்த வார்த்தையால சொல்ல முடியாது. கங்கையினுடைய கிளை நதிகள் தான் யமுனா, பிரம்மபுத்திரா, சரயு, இன்னும் நம்மளுடைய தாமிரபரணி, வைகை, தென்பெண்ணை இவையெல்லாம் ஜீவ நதிகள் இல்லையா? இது நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இந்த நதிகளை எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருந்தா மட்டும் தான் பின்னாடி வரக்கூடிய நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம சுத்தமான தண்ணீய குடுக்க முடியும். எனவே காற்றையும், நீரையும் சுத்தப்படுத்தினால் தான் நம்முடைய பாரதமானது இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழும். இந்த தேசத்திலே பல மகான்களும், பல யுக புருஷர்களும் வாழ்ந்த புண்ணிய பூமி இது. இந்தியாவிலே நம்ம பிறந்திருக்கோம்னு சொன்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பா மிகவும் புண்ணியம் பண்ணினவங்க தான். புண்ணியம் பண்ணினவங்க மட்டும் தான் இந்திய தேசத்திலே வாழ முடியும் நண்பர்களே! இதை நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது தான் நீங்கள் நம்முடைய தேசத்தை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சுதந்திரமாக வாழுங்கள். சுதந்திர இந்தியாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் நம்முடைய செயல்களை திருப்தியாக செய்ய வேண்டும். நம்முடைய வேலைகள நம்ம ஒழுங்கா செய்ய வேணும். எல்லாருமே இந்த நாடு தாய்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட இந்த தாய் நாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாடு தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. இந்த நாடு தான் நம்முடைய அதிகாரம். முதலில் நாம் அனைவரும் இந்தியர்கள். அதன் பிறகுதான் தமிழர்கள். வாழ்க இந்திய பாரத மாதா! வாழ்க தமிழ்த்தாய்! வாழ்க இந்தியர்கள்! அனைவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மக்களே!